நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். டிவி மூலமாய் யூடியூப் வாயிலாய் உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ பேசும். நீர் எங்களோ ஆண்டவரே, நீ பேசும். நாங்கள் ஆண்டவரே செவி கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தாட வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நான் இந்த பிரகாரமாகவே உனக்கு செய்வேன். எந்த பிரகாரமாக அப்படின்னா, அந்த அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும்போது அவங்கள எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் நான் கொடுத்து தண்டிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதில் சொல்கிறார், அப்போ குறைவு, அது மாத்திரம் இல்லை, மழை பெய்யாமல் தடுக்கிறது, இன்னும் பல தண்ணீர் பஞ்சம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் விளைச்சல்களெல்லாம் அரித்து போடப்படுகிற ஒரு கொடிய பஞ்சம், கொள்ளை நோய், இப்படி பல காரியங்களை உங்களுக்கு நீங்கள் எனக்கு விரோதமாய் தவறு செய்யும்போது நான் அனுப்பினேன். ஆனால் நீங்கள் மனம் திரும்பலை. ஆனாலும் இனிமேல் நான் இப்படித்தான் உங்களுக்கு செய்ய போகிறேன். நீங்கள் இன்னும் மனம் திரும்பலையா? இன்னும் தேவனுடைய தண்டனையைத்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆதலால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு அப்படின்னு சொல்கிறார். நாம் கூட தேவனுடைய கோபமாகிய அழிவுகள் தேசங்களில் இறங்கி கொண்டிருக்கிற, இன்னும் தீவிரமாக இறங்க போகிற ஒரு கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் தான். ஆனால் புதிய வருடம் தொடங்கினதுலேருந்தே நிறைய அழிவுகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம தேசத்தை விட பல தேசங்களில், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே காட்டுத்தீ பற்றி எரிகிறதுன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான மழையின் தாக்கம், பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கோபமாகிய அழிவு, இன்னும் இருளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த இருளின் அதிபதியாகிய சாத்தானால் வருகிற அழிவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் வரப்போகுது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அப்போ நம்ம ஆண்டவரை 2 விதத்தில் நம்ம சந்திக்கணும். ஒன்று, இயேசு மணவாளனாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மணவாளனாய் அவர் வருகிற அந்த சந்திப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபமாகிய அழிவை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ரெண்டு சந்திப்பு தான், சரியா? ஒன்று, மணவாளனாய் இயேசு வருகிற அந்த சந்திப்பை நம்ம எதிர்கொள்ளணும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபமாகிய அழிவுகளை சந்திக்கிற சந்திப்பை நம்ம எதிர்கொள்ளணும். இந்த 2 தான். இந்த 2இல் ஒன்றைத்தான் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், முதலாவது மணவாளனாய் இயேசு வரப்போகிறார், அவரை நம்ம சந்திக்க ஆயத்தப்படணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் ஆண்டவரை எதிர்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போவதற்காக 10 கன்னிகைகள் புறப்படுகிறாங்க. கன்னிகைகள் என்றால் யார்? அவருடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். 10 பேரும் கர்த்தருடைய ஜனங்கள் தான். எல்லாரும் தீவெட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க,
சரியா? ஆனால் அந்த எல்லாருக்கும் ஒரு சத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன சத்தம்? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லாரும் கன்னிகைகள் எல்லாரும் 10 பேர் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் இருந்து தங்களை ஆயத்தப்படுத்திட்டாங்க. 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் கடைசி நேரத்தில் போய் எண்ணெயை வாங்க போய் மணவாளன் அந்த நேரம் வந்துவிட்டார். மணவாளன் வந்தவர் ஆயத்தமாயிருந்த புத்தியுள்ளவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போய்விட்டார். கதவு அடைக்கப்பட்டு விட்டது. கடைசி நேரத்தில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை அறியேன் என்று சொன்னார். அப்போ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு விழிப்புள்ளவர்களாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டால் நாம் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். அல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க பாருங்கள். அவங்க தீவட்டிகளை எல்லாரும் புத்தியுள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா கையில் தீவட்டி வச்சுருந்தாங்க, அதோட பாத்திரத்தில் எண்ணெயையும் வைத்திருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவங்க கையில் தீவட்டி மட்டும்தான் வச்சுருந்தாங்க, அவங்க கையில் எண்ணெய் இல்லை. ஆனால் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது தான் இந்த சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் எழுந்திரிச்சாங்க. அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? வேகமாக தங்கள் தீவட்டிகளை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி தீவட்டியை எரிய வைத்து விட்டார்கள். அப்போ மணவாளன் வரும்போது அவங்க கொண்டு போகிற தீவட்டி எரியணும், அந்த விளக்கு எரியணும். அப்போ தான் மணவாளன் வந்து அவங்கள அழைச்சிட்டு போவார். அப்போ புத்தியுள்ளவர்கள் தங்கள் கைகளிலே எண்ணெயை வைத்திருந்தார்கள். தீவட்டி என்று சொல்லும் போது நம்முடைய ரட்சிப்பை தான் அது குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறதோ, நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, அன்றைக்கு நம்ம கையில் ஒரு தீவட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீவட்டி இருக்கிறது. அந்த தீவட்டியை நம்ம பிடித்து கொண்டு நம்ம ஓடுகிறோம். ஆனால் அந்த தீவட்டி என்ன செய்யணும்னா எரியணும், அந்த தீவட்டி எரியணும். அப்போ அந்த ரட்சிப்பின் தீவட்டி நமக்குள்ளே அப்படியே மங்கி போயிடக்கூடாது. அது எண்ணெய் இருந்தால் மாத்திரம்தான் அது எரிய முடியும். எண்ணெய் இருந்தால் மாத்திரம்தான் அது எரிய முடியும். முதலாவது உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கணும். ரெண்டாவது எண்ணெய் எதற்கு ஒப்பானது? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகம். அப்போ பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டிருந்தால் நம்முடைய தீவட்டியை லகுவாய் நாம் எரிய வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள்னு சொல்கிறார். நமக்கு தைரியம் வரும், நமக்கு இருக்கிற பயம் எல்லாம் போயிடும், நம்ம எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலனுள்ளவங்களாக மாறுவோம். அதுலேயும் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாற்றன்றதை உண்டென்று அறிந்து தீவிரமாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த காலத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கும் ஆவியானவராகிய எண்ணெய், அவருடைய அபிஷேகம், அவருடைய நிறைவு கட்டாயம் அவசியம். அப்போ இந்த நேரத்தில் எவ்வளோதான் சொன்னாலும் அதை குறித்த ஒரு விழிப்பே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கட்டாயம் நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும். நான் என்னுடைய வாலிப நாளிலேயே இந்த வார்த்தை, நான் பள்ளியில் படிக்கும் போதே இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுதே ஆண்டவர்கிட்ட தனிப்பட்டு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், நான் அந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ எனக்கு நம்முடைய அபிஷேகம் வேணும், இல்லாட்டா என்னால் அப்படி வாழ முடியாது, நான் ஜெயமுள்ளவளாக வாழணும் அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் அவருடைய ஆவியினால் நிரப்பினார், அவருடைய அக்கினினால் நிரப்பினார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அந்த பலத்தினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஜெயித்து முன்னேறி போக முடிகிறது. நமக்கு அது அவசியம். அப்போ தான் அந்த எண்ணெய் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய தீவட்டியை நாம் தொடர்ந்து எரிய வைக்க முடியும். அல்லேலூயா. அவங்க பாருங்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவட்டியை எண்ணெய் இல்லாமல் எரிய வச்சாங்க. ஆனால் அது அது முதல்ல பிடிக்கிற மாதிரி பிடிக்குது, அடுத்து அணைஞ்சு போயிடுது. அப்போ எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன்.
யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், ஆனால் தாகமுள்ளவன் மேலே தான் அவர் ஊற்ற முடியும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தாகமுள்ளவங்க கட்டாயம் கேட்பாங்க, என் மேலே ஊற்றும். நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்குறீங்களா? உங்கள் குடும்பத்தினர் எல்லாரும் மேலே இந்த ஆவி ஊற்றப்படணும்னு கேட்குறீங்களா? அந்த ஆவி ஊற்றப்பட்டால் தானே நம்ம ஆயத்தப்பட முடியும் இல்லையா? அப்போ அந்த ஆவி என் மேலே ஊற்றப்படணும். ஊற்றப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். அந்த தீவெட்டில் உள்ள திரி என்ன பண்ணும்? அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கி இருக்கும் இல்லையா? அந்த மூழ்கி இருந்தால் தானே அந்த எண்ணெய்க்கும் அந்த திரிக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆவியானவரால் நீங்கள் ஆளுகை செய்யப்படணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வு, நம்முடைய வார்த்தை, நம்ம சொல்லு செய்கை, நம்ம பாடுறோம் இல்லையா, என் பேச்சில், என் சொல்லில், என் செயலில், எல்லாவற்றிலும் இந்த ஆவியானவர் கலந்து இருக்கணும். அவர் என்னை ஆளுகை செய்து அவருடைய சத்தத்தை நான் கேட்டு 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 அவர் சித்தப்படி நான் நடக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்த ஆவியானுடைய சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கும். உங்கள் மனசாட்சி மூலம் அவர் பேசுவார். உங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் சொல்லுகிற பாதையில் வசனத்து மூலம் நம்ம கூட பேசுவார். பல வழியில் அவர் நம்ம கூட பேசுவார். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு 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 நம்ம நடந்து கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய தீவெட்டி எரியும். ஹல்லேலூயா. நம்முடைய விளக்கு எரியும். அது மாத்திரம் இல்லை, அது அப்போ நம்முடைய ஆவியாக நம்முடைய ஆளுகை செய்யணும். அவருடைய சமூகத்தில் ஆவினால் நிறைந்து நம்ம ஜெபிக்கணும். ஆவியோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியோடு கருத்தோடு வேதத்தை வாசித்து தியானிக்கணும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். இப்படி நம்ம தேவனோடு கூட ஆவியானவருடைய பலத்தோடு ஆவியாண்ட உதவியோடு கூட நம்ம ஐக்கியம் வைத்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய விளக்கு எரியும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்காக நம்ம செயல்பட ஆண்டவருக்காக நம்ம வாழ நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். ஜீவ தண்ணீராகி அந்த அபிஷேகத்தால் அவர் நம்மை நிரப்புகிறார். அப்போ அது நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு ஓடி அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும். ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நாம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் இருந்தோம், நம்மை தேடி வந்து தானே ஏசப்பா மீட்டு கொண்டார். நம்ம யாருமே அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார் இல்லையா? நாம் பெற்ற இந்த விடுதலையை நம்முடைய குடும்பத்தின் மக்கள், நம்முடைய தேசத்தின் மக்கள், நம்மை அறியாத ஜனங்களெல்லாம் அறியணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காய் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசுவை குறித்த சுவிசேஷமாய் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அவரை அறியாதவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க இல்லையா? எத்தனையோ ஏழைப்பட்ட மக்கள், பிச்சை கட்டி எத்தனையோ பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்யலாம், அவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கலாம். கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்படியெல்லாம் நம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சில திறமைகளை கொடுத்துருப்பார், தாளந்துகளை கொடுத்துருப்பார். அதை எல்லாத்தையும் தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். இந்த மத்தேயு 25 அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். லூக்கா 12:35 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய விளக்குகள் எரிகிறதா இருக்கணும், அறை கட்டப்பட்டதா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு வரும்போது தீவெட்டியை பிடித்து கொண்டு போகிற நம்முடைய விளக்கு எரிகிறதாய் அவர் முன்னால் போய் நிற்கணும். அப்போ தான் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட முடியும். ஆண்டவர் இன்னும் சொல்கிறார், நீங்கள் எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியங்கள். இதெல்லாம் நம்முடைய விளக்கை எரிய வைக்கிற காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டுகிற காரியங்கள். நம்ம எல்லாம் இந்த ஆவியில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆவியில் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். இப்படிலாம் நம்ம ஆண்டவருக்காக, ஒரு பக்கம் குடும்பம் பிரச்சனை பாடு எல்லாம் இருக்கும், பொறுப்பு கடமை எல்லாம் இருக்கும், அதில் மத்தியிலும் கூட தேவனுடைய காரியத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது, தேவனுடைய காரியத்தில் நாம் பங்கு கொண்டே இருக்கும்போது உங்களுக்குன்னு சில வாய்ப்புகளை ஆண்டவர் தருவார். ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஊழியம் தருவார். அல்லாட்டா திருச்சபையில் ஒரு சிலரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு சிலரோடு சேர்ந்து போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற வாய்ப்பை தருவார். உங்களோடு வேலை பார்க்குறவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லுக்கூட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக உங்களை இருக்க வைப்பார். இப்படி ஆண்டவர் அவரவருக்கு கொடுத்த திறமைகளை நாம் கர்த்தருக்காக
பயன்படுத்தணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு வரை ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படியே நம்முடைய விளக்குகள் எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல எதையுமே செய்யாமல் இருந்துட்டு ரட்சிப்பை மாத்திரம் நான் பெற்றுக்கொண்டேன், என் அளவில் நான் பைபிள் வாசிப்பேன், என் அளவில் நான் ஜெபம் பண்ணிக்குவேன், நான் ஆலயத்துக்கு போவேன் வருவேன், அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் விளக்கு எரிய போகிறதே இல்லை. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதெல்லாம் செயலாற்றணும்னா நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கணும். அதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனே அந்த வழிகளையும் வாய்ப்புகளையும் தருவார். ஆண்டவரே உங்களை ஜெபிக்க வைப்பார். ஆண்டவரே உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படியாய் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியாண்ட சித்தத்தின்படி செய்கிற வாழ்க்கை, அவருக்காய் செயல்படுகிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியும். இன்னும் இந்த மணவாட்டியினுடைய ஆயத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறாரு. 7ஆம் வசனத்தில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியாண்டுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் எப்போ சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? அவங்க மணவாட்டி சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. எபேசர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கரைத்தரை அற்ற பிழையற்ற சபையாக நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு நமக்காக தன்னையே சிலுவையில் தியாக பலியாய் கொடுத்தது எதுக்காக? நாம் ரட்சிக்கப்பட்டு கரைத்தரை அற்றவர்களாய், பிழையில்லாதவர்களாய், சுத்தமானவர்களாய் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுக்கு முன்னால் போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ எப்போ நமக்குள்ளே கரைதிரையற்ற பிழையற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சித்து அந்த வாழ்க்கையின்படி கர்த்தர் உங்களை நடத்த அதற்கு நேராய் உங்களை வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருவீர்கள் என்றால் ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு உங்களை ஆயத்தமாக்கிடுவார் ஆண்டவர். நீங்கள் சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரிக்கக்கூடியவர்களாய், கரைதிரையற்றவர்களாய், பிழையற்றவங்களாக நம்ம மாறிடுவோம். அப்போ இந்த உலகத்தில் கரையில்லாத வாழ்க்கை, பிழையில்லாத வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை, அடுத்த ஆண்டு சொல்கிறார் பரிசுத்தவங்களுடைய நீதிகள்னு சொல்கிறார். நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நல்ல கிரியைகளையே செய்கிற ஒரு வாழ்க்கை. எவ்வளோ காரியம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரே நாளில் வராது. ஆனால் தொடர்ந்தேச்சையாய் நம்ம கர்த்தருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து வாழ ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு ஜெபிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பலன் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். வேதத்தை கூட தொடர்ந்து நீங்கள் வாசித்து தியானிக்கணும்னா கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. அவருக்கு கீழ்ப்படிய ஆவியாண்ட பலன் நமக்கு தேவை. அவருடைய சித்தத்தின்படியான ஊழியங்களை செய்ய ஆவியாண்ட பலன் நமக்கு தேவை. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க நமக்கு பலன் தேவை. நம்முடைய திறமைகளை கர்த்தருக்காக பயன்படுத்த நமக்கு பலன் தேவை. எல்லாத்துக்கும் நம்ம குடும்ப கடமைகளை கவனிக்க ஆவியாண்ட பலன் தேவை. அப்போ இப்படிப்பட்ட ஆவியாண்ட பலத்தினால ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு நம்ம கரைதிரையற்ற பிழையற்ற நீதி நிறைந்த நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய, அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தாராம். வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நாம் மணவாட்டிகளாய் ஆயத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு மணவாளனாய் வருகிறார். அந்த மணவாளனை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுவோம். 2 காரியத்தை நம்ம சொன்னோம். அவர் மணவாளனாய் வருகிறார், மணவாட்டியாய் நின்று நம்ம அவரை சந்திக்கணும். 2வது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அதை ஒருவேளை இப்போ சொன்ன இவ்வளோ நேரம் நாம் பேசிக்கொண்ட இந்த ஆயத்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லை என்றால், நாம் புத்தியற்றவர்களாய், நிர்விசாரம் உள்ளவர்களாய், ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், ஏனோ தானவென்று நம்ம குடும்பத்தின் மேலேயே கவனமாக இருந்து அதற்கென்றே நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக என்றே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நாம் உண்மையிலேயே புத்தியற்ற கன்னிகைகள் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய கோபமாகிய அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் இருந்து கர்த்தருடைய முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. முத்திரைகள் உடைக்கப்பட தேசங்களுக்குள்ளே கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பயங்கரமான மரணங்கள், பட்டயங்கள் எல்லாம் வருகிறது. இன்னும் இந்த வருடத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பிசாசானவன் இந்த மாதிரி கிரியைகளை செய்வதற்கு அவனுக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்கப்பட போகுதான். தேவனுடைய நீதி, ஏன்னா மனிதர்கள் கர்த்தரை மறந்து விட்டு இன்னைக்கு பாவத்தின் மேல் பாவம் பெருகி போச்சு. ஆண்டவர் தேவ ஜனங்களாகிய நம்மளுக்கே எத்தனை வருட காலமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய திருச்சபையாய் நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம எப்படி வாழ்கிறோம். அதனால் தேவனுடைய நீதியின்படி எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நீதியின்படி தேவனுடைய கோபமாகிய அழிவுகள் நடந்தாலும், ஒருவேளை முதலாவது முத்திரை, அடுத்து பார்த்திங்கன்னா முத்திரைகளுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், எக்கால சத்தங்கள் எக்காலங்கள் ஊதப்பட்டு எத்தனையோ அழிவுகள். அடுத்து தேவனுடைய கோப கலசங்கள் ஊட்டப்படுகிறது. இதுக்கடையில் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானும் வந்து விடுவான். அப்போ இப்படிப்பட்ட அழிவுகளை நாம் சந்தித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரெண்டு தான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கடைசி நாட்களில் நிற்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நீங்கள் மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, அவருடைய ஆவியான அபிஷேகத்தை தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அவர் சொல்கிறபடி நடங்க. அவர் எப்படி உங்களை நடத்துகிறாரோ அப்படி நடங்க. அதுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. வேத வசனத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து அவர் நம்ம கொடுக்குற சின்ன சின்ன ஊழியங்களெல்லாம் நம்ம செய்து அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம் என்றால் மணவாளன் எப்பொழுது வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருப்போம். இயேசு அவரோடு கூட அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா. இதோ மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீரப்பா. அந்த வார்த்தைகளை எங்களோடு நீ பேசிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை சந்திப்பதற்கு நானும் என் ஜனமும் ஆயத்தப்படணும் அப்பா. நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்மை மணவாளனாய் நாங்கள் சந்திக்கணும் ஐயா. அதற்கு இப்பொழுதே ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் விழிப்பாக்கும் ஆண்டவரை. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்குள்ள ரட்சிப்பை தாரும். ஆவி நிறைவை பெறாத ஒவ்வொருவர் மேலே ஆவியானவர் இறங்கி உம்முடைய ஆவினால் நிரப்புவீராக. தகப்பனே ஏசப்பா, உமக்கென்று வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய, உமக்காக செயல்பட, பரிசுத்தமும் கரைதரையற்ற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். தேவனுடைய கோபமாகிய அழிவுகளுக்கு நாங்களே எங்கள் குடும்பமும் தப்புவிக்கப்படணும் ஏசப்பா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆவியானவர் அப்படியா கேட்கிற எல்லார் மேலே அசைவாடி நீர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.